ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசும்படி தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு கூட இடைபடும்படி அன்பு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் இடைபடும், நீர் ஆலோசனை தந்து உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் காலை தியானத்துக்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 129வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 129 1 முதல் நான் வாசிக்கிறேன். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் என்னென்னா, தாவீதினுடைய ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆரோகண சங்கீதம் என்றாலே அதாவது ஹை பிச்சில் பாடக்கூடியதான அந்த ஏறு வரிசையிலே பாடுகிற பாடல் என்று சொல்வார்கள். அப்படி உள்ளத்துக்குள்ளிருந்து பொங்கி சந்தோஷத்தின் மிகுதியினால் பாடுகிற ஆரோகண சங்கீதங்கள் உண்டு. துக்கத்தின் மிகுதியினால் பாடக்கூடிய ஆரோகண சங்கீதங்கள் உண்டு. இதில் இந்த தாவீது ஆரோகண சங்கீதமாக இதை பாடும் பொழுது ஆண்டவர் எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி அவனை ரட்சித்து அவனை பாதுகாத்த நன்மைகளை நினைத்து, ஏற்கனவே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைத்து அவன் ஒரு உச்சக்கட்டத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல் இது. அப்போது இது நமக்கு அவன் சங்கீதமாக பாடினது நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலே அது வரிகளாக வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை நாம் விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவன் தன்னுடைய சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள் என்று சொல்லி அதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவன் நினைவு கூர்ந்து துதிக்கிறான். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஆண்டவர் சிறு வயது தொடங்கி எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அதை என்னைக்காவது தனியாக உட்காந்து அப்படி யோசித்து பார்த்து, ஆண்டவரே இப்படிலாம் இருந்துச்சே, இவ்வளோ நெருக்கங்கள் இருந்துச்சே, இவ்வளோ போராட்டங்கள் இருந்தெல்லாம் என்னை ஆண்டவரை நீங்கள் தூக்கி கொண்டு வந்தீங்களே, இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைமைக்கு நான் வருவதற்குரிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல அனுகூலமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கினீங்களேப்பான்னு சொல்லி அவரோடு கூட நம்ம பேசி உறவாடி அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டியிருக்குது. நம்ம எல்லா ஜெபத்தையும் முடிக்கும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி யாரோ பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொன்னது போல் பேசி அப்படி அது ஒரு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கேசட்டில் ப்ளே பண்ண மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி ஜெபத்தை நம்ம சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அதை உணர்ந்து, அதனால தான் நாங்கள் எப்பொழுதுமே என் ஆத்துமாவே சொல்லும்போது நெஞ்சில் கையை வச்சுக்கிறது. ஏன்னா நமக்கு ஆத்துமா இங்கே தான் இருக்குது. சில பேர் நல்லா 2 கையை உயர்த்தி மேலே வச்சுக்கிட்டு என் ஆத்துமாவேன்னு சொல்லி முடிப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆத்துமாவுக்கு தாவீது எப்படி என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய் என்று சொல்லி தன் ஆத்துமாவோடு கூட பேசினானோ, அதே போல் நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்ம அடிக்கடி, ஏன்னா நம்ம ஆண்டவரை மறந்துடக்கூடாது.
நம்மளை அறியாமல் நமக்கு இருக்கக்கூடியதான வரக்கூடிய சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், நமக்கு இருக்கிற சில உயர்வுகள், இவைகளிலே கர்த்தர் நம்மை எந்த சூழ்நிலையிலேருந்து கொண்டு வந்தாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் அவன் தன்னுடைய ஆத்மாவை குறித்து எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிறான். சோர்ந்து போனாலும் ஆத்மாவோடு கூட பேசுகிறான். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நன்மைகளை எந்த சூழ்நிலையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும், என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். தனக்கே தன்னை நினைவுபடுத்தி தன்னுடைய பாதைகள், ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூறக்கூடியதான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ஆண்டவருக்கு பிரியமான பலி செலுத்துகிறவர்கள் பழுதில்லாத ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு பலி செலுத்த வேண்டும். அப்படி பழுதில்லாத அந்த மாட்டுக்கு இருக்க வேண்டியது கொம்பு இருக்கணும், காலில் இருக்கக்கூடிய குழம்பு விரிகுழம்பாக இருக்கணும். அப்போ கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை கொண்டு போய் பலி செலுத்துவதை பார்க்கிலும் அவருக்கு எது? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அப்போது பாட்டினால் துதிக்கும் பொழுதும் உணர்வோடு உணர்ந்து கர்த்தரை துதிக்கணும். எங்கேயோ பார்த்துக்கிட்டு நம்ம கண்ணை எங்கேயோ வச்சுக்கிட்டு, எதையோ மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச பாட்டு தானேன்னு சொல்லி பாடிட்டு இருந்தோம்னா அது உணர்வில்லாத ஒரு பாடலாக, ஒரு உணர்வில்லாத ஒரு ஆராதனையாக இது இருக்கும். எப்போ ஜெபித்தாலும், கொஞ்சமாக ஜெபிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு உறவாடி ஜெபிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்துலையும் உங்களுடைய உணர்வு ஆண்டவரோட கான்டாக்டில் இருக்குதாங்கிறத பார்த்து நீங்கள் எப்போவுமே அதை ஜாக்கிரதையாக உங்களுடைய ஆத்மாவோடு நீங்களும் கனெக்ட் ஆகியிருக்கணும். உங்கள் ஆத்மா அங்கே தான் இருக்குதா, ஆண்டவரோடு தான் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்குதாங்கிறத யோசிக்கணும். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை கொண்டு போய் பலி செலுத்தி நிறையா சடங்கு சாங்கியங்களெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கிலும் ஆண்டவருக்கு எது பிரியமானது என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துதல். அப்போ இந்த ஸ்தோத்திரத்தினால் என்றால் என்ன? ஸ்தோத்திரம் என்றால் நன்றி செலுத்துதல். அப்போது ஆண்டவர் செய்த நன்மை நம்மக்கிட்டேயே யாராவது நீங்கள் அன்றைக்கி இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு உதவி செஞ்சீங்க, நான் மறக்கவே முடியாது, அன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லைனா எனக்கு இப்படி ஆகிருக்கும் அப்படி ஆகிருக்கும்னு யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம செஞ்சது எல்லாமே தேவனுடைய பலத்தில் தான் செஞ்சோம். நம்ம பலத்தினாலேயும் பராக்கிரமத்தினாலும் இல்லை. நமக்கு தெரியும் கர்த்தர் நமக்கு அந்த உதவிகளை செய்ய நமக்கு கிருபை கொடுத்தார். அப்போ அந்த உதவிக்கு முக்கியமான காரணம் ஆண்டவர் தான். அப்போ அந்த ஆண்டவரை நீங்கள் துதிக்கிற காரியத்தில் உண்மையாக நீங்கள் ஆண்டவர் இதுவரையிலும் ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகள் நினைக்கணும். அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான், என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம். அப்படியே தனியாக உட்காந்துருக்கிறான். அவனுக்கே 1000 நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்படியே யோசித்து பார்க்குறான். சின்ன வயசில் என்னுடைய அண்ணன் தம்பிங்க எனக்கு நெருக்குனாங்க, என் குடும்பம் என்னை நெருக்கியது, என்னுடைய நண்பர்கள் என்னை நெருக்கினாங்க, நம்பின நண்பர்களெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணாங்க. ஒன்று ஒன்றா அப்படியே யோசித்து பார்க்குறான். தன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்திலையும் என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரை என்னை நெருக்கினார்கள். அப்போ இதை நம்ம தியானிக்கும் போது நமக்கு ஞாபகம் வரும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்களை நமக்கு இயற்கையாக வந்த நெருக்கங்கள் தனி, மனுஷர்களால் வந்த நெருக்கங்கள், நம்முடைய சொந்த பந்தங்களால் வந்த நெருக்கங்கள், நம்முடைய நண்பர்களால் வந்த நெருக்கங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறான், ஆண்டவரே சிறு வயது தொடங்கி அநேகந்தரை என்னை நெருக்கினார்களப்பா. ஆனால் அவன் சொல்கிறான், என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். இதுதான் பெரிய அற்புதம். நம்ம ஒன்றும் அவர்களை விட பெரிய பலசாலிகளும் அல்ல, அவர்களை பார்க்கிலும் நம்ம பெரிய செல்வந்தர்களும் கிடையாது, எந்த செல்வாக்குகளும் நம்ம இடத்துல கிடையாது, எந்த சோர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை என்றாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு தகுதியும் நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட ஏன் அவங்களால நம்மளை ஜெயிக்க முடியாமல் போனது? அதை அப்படியே யோசித்து தியானித்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அப்போது அப்படிப்பட்டதான அந்த காரியத்தை தியானித்து பார்க்குறான். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே, அவங்கெல்லாம் என்னை ஜெயிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பராக்கிரமசாலி இல்லையே. இப்போ கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும்போது யோசித்து பார்த்தா கூட அவன் என்ன தைரியம் வந்துச்சு. நான் பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நான் ஜெயித்து வந்த காரியங்கள், எனக்கு ஆண்டவர் எனக்கு என்னோட கூட மோதி என்னை மேற்கொள்ள நினைத்தவர்கள், ஒவ்வொரு காரியங்களை யோசித்து பார்க்கும்போது அது கோலியாத்து போல் இருக்கும்.
ஆனால் அந்த நேரத்துலலாம் எப்படி என்னால் அப்படி விசுவாசமாக நிற்க முடிஞ்சுதுன்னு இன்றைக்கி யோசித்து பார்த்தா அது அற்புதமாக இருக்கிறது. அது நிச்சயமாக அந்த நேரத்தில் இப்போ தாவீதுக்கு வந்து கோலியாத்தை வந்து நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறதுக்குரிய அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் அதற்கு பின்னாட்கள் அவன் யோசித்து பார்த்தானா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவ்வளோ தில்லாக நான் பேசினேன், எப்படி இவ்வளவு தூரம் நான் எதிர்த்து நின்று அவ்வளோ பெரிய ஆளை நான் வந்து ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு யோசித்து பார்த்தா அது புத்திக்கு எட்டாத விஷயம். ஏன்னா அந்த நேரத்துக்குரிய அந்தந்த நேரத்துக்குரிய விசுவாசத்தையும் அந்தந்த நேரத்துக்குரிய தைரியத்தையும் ஆண்டவர் நமக்கு அவர் தான் கொடுத்தார். நாங்கள் அதை ஜெயிச்சுட்டு வந்தோம் இதை ஜெயிச்சுட்டு வந்தோம்னு மட்டும் உங்களை குறித்து பெருமை பாராட்டிடாதீங்க. இதுவரையிலும் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தர் தான். அதனால தான் அவன் சொல்கிறான், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினாலே தேவனே நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போது சத்துரு வந்தாங்க, எதிராக வந்தாங்க, எவ்வளவோ போராட்டங்கள் வந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். ஆனால் முடியாமல் ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் தாங்கி ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தி அவர்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் அவர்களை மேற்கொண்ட சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பும் தயவும் இரக்கமும் தான். அதுக்கு தான் நம்ம எப்போவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவன் அப்படி யோசித்து பார்க்குறான், நான் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். இப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் ஜெயித்து வந்தது எல்லாமே எப்படி அவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் நான் அவைகளை கடந்து வர கர்த்தர் எனக்கு எப்படி கிருபை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க. அடுத்தது, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். அதாவது விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். படைசால்கள் என்று சொன்னால் ஏர் பிடித்து உழுவும் பொழுது இப்படியே போயிட்டு ஒரு சால் பிடிச்சி உழுவாங்க. இப்படியே வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் தான் அந்த ஏர் ஓட்டுவாங்க. அது வந்து பெரிய சால்களாக இருக்கும். அதாவது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சால், ஒரு சின்ன ரவுண்டு போகிற மாதிரி கொடுத்துருவாங்க. நல்ல அதில் சீனியராக இருக்கக்கூடியவங்க நல்ல பெரிய படைசால் போட்டு ஓட்டுவாங்க. அப்படி போயிட்டு நல்ல ரவுண்டாக போயிட்டு வந்து அப்படி இப்படியே போயிட்டு வருவாங்க. அப்போது அந்த படைசால்களை யாருக்கு ரொம்ப நீளமாகவும் அகலமாகவும் கொடுப்பாங்கன்னா ரொம்ப சீனியராக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்தில் இருக்கவங்களுக்கு சின்ன படைசாலை முதல்ல உழுது காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நிலத்தை உழுகிறது என்று சொன்னாலே அந்த நிலத்தை கிளறது, அப்படியே படிந்து இருக்கிறதா நிலத்தை கிளறி விட்டு அந்த மண்ணை உதிரியாக்குறதுக்காக செய்கிற காரியம். இப்போ அதை தாவீது எதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால், உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது. யோசிச்சு பாருங்கள், தரையில் விழுகும்போது அந்த கத்தி மாதிரி இருக்கக்கூடியது அது போய் அப்படியே குத்தி கிளறும். அதையே முதுகில் கொண்டு ஓட்டினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்ல வரான் அப்படின்னா, என் வாழ்க்கையில் என்னை சும்மா இருந்த என்னையை கிளறி விட்டு என்னை வேதனைப்படுத்தினவர்கள் என் முதுகின் மேல் வந்து விழுதாங்க. நான் பாட்டுக்கு நான் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னை தேடி வந்து எனக்கு உபத்திரவங்களை கொடுத்தார்கள். யோசிச்சு பாருங்கள், இந்த வார்த்தையை யோசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையே ஞாபகத்துக்கு வரும். நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை பார்த்து நம்ம போவோம், நம்ம பாட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம்னு சொன்னாலும் தேடி வந்து நம்மக்கிட்ட வம்புக்கு இழுத்து நம்மளை வந்து கிளறி விடக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அப்படி கிளறி விடும் பொழுது முதல்ல உழுதாங்க, சின்ன ஒரு படைசால் போல தான் உழுதாங்க. ஆனால் நமக்கு யாரும் வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அல்லது நம்முடைய பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளால் எதிர்த்து நிற்க முடியலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னும் அந்த படைசால்களை நீளமாக்குவாங்க. பெருசாக பரவாயில்ல, இவங்களை எவ்வளோ கிளறினாலும் யாரும் இவங்களை ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நம்ம எவ்வளோ வேணாலும் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர்களுக்கு வரவழைத்தது நமக்கு வந்து உலகத்தில் இருக்கிற செல்வாக்குகளை போல இல்லாததுனால நம்ம மற்றவங்க வந்து சில பேர் கொஞ்சம் கிளறினாலே சண்டைக்கு நின்றுவாங்க, வாடா வந்து பாடுறான்னு நின்றுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் நம்ம வாயை அடக்கிக்கிட்டு அமைதியாக நம்ம பொறுமையாக போகும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உழலாம் போல தெரியுது, இன்னும் கொஞ்சம் படைசாலை நீளமாக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த உணர்வு அந்த ஒரு தைரியத்தை பிசாசு கொடுப்பான். இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று தெரியாது, தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு அவர் பதிவிருந்து பாய்கிற சிங்கத்தை போல இருக்கிறார்.
அவர் அமைதியாக இருப்பார். நான் சொல்கிறேன், எத்தனையோ குடும்பங்கள்லையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். சும்மா கர்த்தருடைய பிள்ளைகளை சீண்டிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அந்த நேரத்துக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறது போல் தெரியும். அதற்கு பிறகு அவர் அந்த குடும்பங்களை கடித்து கொதறி சின்ன பின்னமாக செதறடிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நீங்களே குறுக்க நின்று ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒன்றும் இவங்க ஆண்டவரங்கிறாங்க, இந்த ஆண்டவர் அவங்களுக்காக ஒன்றுமே செய்யலையே, ஆண்டவர் ஒரு காரியமும் இவங்களுக்காக செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். இப்போது எப்படி ஒரு பார்வோனுக்கு மனசை கடினப்படுத்தினா, ஜனங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தான், அவங்களுக்கு வைக்கோல் கொடுக்காமலேயே செங்கல் அறுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கடினப்பட்டு தேவ ஜனங்களை இன்னும் அதிகமாய் நெருக்க ஆரம்பிக்கும்போது கர்த்தர் ஒன்றும் பெருசாக செய்யலையே அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கு பிறகு தான் கர்த்தர் அவர் எழுந்தருளும் பொழுது அவன் பார்வோன் திணறடிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் போட்டு ஏற்கனவே 10 வாதைகளினாலே தேசத்திலே பல அழிவுகளை ஏற்படுத்தினார். நம்ம சரி அவ்வளோதான், இதுக்கு பிறகு பார்வோனுக்கு பெருசாக ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு சொன்னால் அவனை கடைசி வரைக்கும் வர வச்சு பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் ஆண்டவர் விடவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று உங்களுக்கு தெரியல. அநேக நேரங்களில் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு. ஆண்டவர் அதற்கான எல்லா காரியங்களையும் திட்டமாய் தெளிவாய் அவர் வைத்திருக்கிறார். சில காரியங்களுக்காக தேவன் காத்திருப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களுடைய முதுகில் உழுது படைசால்களை நீளமாக்கிட்டு தப்பிச்சிடலான்னு சில பேர் நினைத்து கொண்டிருந்தால், காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் பதிவிருந்து பாய்கிற சிங்கமாய் பட்சிக்கிற அக்கினியாய் கர்த்தர் நியாய தீர்ப்பில் இறங்கும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு பிறகு அவருடைய கையை யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி, ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றி, நல்லா ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் ஆலயத்துக்கு வருகிறதையோ ஆராதிக்கிறதையோ ஜெபிக்கிறதையோ வேதத்தை தியானிக்கிறதையோ அவரோடு கூட உள்ள உறவை நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் மூடி இருக்கல, அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளிலே, இந்த நெருக்கங்களிலே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஆண்டவரோடு கூட உள்ள உறவில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க, எப்படி ஆண்டவரை வைராக்கியமாக பிடித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் தாவீதுக்கு அப்படி தான் வனாந்தரத்தில் ட்ரைனிங் கொடுத்தார். யாருமே இல்லை அங்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு பாஸ்டர் கிடையாது, அங்கே அவங்கள தைரியப்படுத்துகிறதுக்கு நண்பர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டபடினாலே கர்த்தர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். எதிராளிகளோடு கர்த்தர் வழக்காடி ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார். அவங்க நம்ம மேலேயே கயிறு கட்டி நம்ம மேலேயே ஏறலான்னு பார்ப்பாங்க. அநேக துன்மார்க்கர்கள் அப்படி தான், நம்ம வச்சே மேலே ஏறலான்னு பார்ப்பாங்க, நம்மளை ஏமாற்றி மேலே ஏறலான்னு பார்ப்பாங்க. கர்த்தர் அந்த கயிறுகளை எல்லாம் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. இந்த சங்கீதத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணும். ஆண்டவரே, என்ன எத்தனையோ கயிறுகளை போட்டு என்னை கட்டி போட்டுடலான்னு பார்க்குறாங்க, என்னை வச்சே மேலே ஏறிடலான்னு பார்க்குறாங்க. ஆண்டவரை, நான் செயல்பட முடியாதபடிக்கு சில கயிறுகளாலே சில சூழ்நிலைகளினாலே என்னை கட்டி என்னை ஸ்தம்பித்து போக பண்ணுகிறார்கள். ஆண்டவரை, இப்படியெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் துன்மார்க்கருடைய கயிறுகளை அறுத்தார் என்று இப்பொழுது சொல்லுவதாக. இப்போ சொல்லுங்கள் நீங்கள், ஆண்டவரை, எத்தனை கட்டு போட்டு என்னை செயல்பட விடாமல் ஆக்கினாலும் நீங்கள் அந்த கயிறுகளை எல்லாம் அறுத்து போட நீங்கள் வல்லவராக இருக்கீங்க. ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது கீழே 29:5 சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வாழ்ந்துடலான்னு நினைக்கிற யாரையும் கர்த்தர் விட்டு வைத்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் உடனே நடக்காது. ஆண்டவர் கொஞ்சம் தாமதித்து அந்த காரியங்களை செய்தாலும் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். யார் சீயோனை பகைக்கிறார்களோ, யார் ஆண்டவரை பகைக்கிறார்களோ, அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளை யார் பகைக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புவாங்க, வெட்கப்பட்டு போய் திரும்புவாங்க. எப்படி ஒரு எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் சனகரிப்பு நின்று
அவ்வளோ காரியங்களை பேசினாலும் வெட்கப்பட்டு போனது போல கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கூட்டத்தையும் வெட்கப்பட்டு போக வைப்பார். நீங்கள் அந்த கூட்டத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் நீங்கள் அந்த சீயோனின் ராஜாவாகிய ஆண்டவராகிய தேவனை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்து நீங்கள் உத்தமத்தையும் உண்மையை விட்டு விலகாதபடிக்கு அவரை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்னாள் வெட்கப்பட்டா, அநேக நேரங்களில் தலை குனிந்து அழுதா. ஆனால் பெண்ணினால் பெற்ற பிள்ளைகள் நிறையா இருந்தாலும் யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அன்னாள் பெற்ற பிள்ளை இன்றைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய பெரிய ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சாமுவேலாக, ஆண்டவர் விரும்புகிற ஒரு சாமுவேலாக, அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் எப்படி அன்னாளுக்கு கொடுத்தாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாமே அதை உங்களை உயர்த்தி நிறுத்தக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருக்கும். அதனால் மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அது உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களையும் மகிமைப்படுத்துகிறதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த வசனத்தை நீங்கள் மனதில் தியானித்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் உறுதியாக விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வார்த்தை உண்மை, இது சத்தியம். இதை உங்களுடைய கண்களாலேயே நீங்கள் பார்க்கும்படி தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. சர்வவல்ல தேவனே, நீர் எங்களை சிறு வயது தொடங்கி எத்தனையோ நெருக்கத்தின் பாதைகளிலும் ஆண்டவரே யாரும் எங்களை மேற்கொள்ளாதபடி நடத்தி வந்த அந்த பாதைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திர. நெருக்கங்கள் வந்தது உண்மைதான், அநேகர் எங்களுக்கு விரோதமாக எழும்பினது உண்மைதான். ஆண்டவரே எங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படி எங்களை கிளறி ஆண்டவரே எங்களுடைய முதுகின் மேலே ஆண்டவரே படைசால்களை நீளமாக்கின சம்பவங்கள் நடந்தது உண்மைதான். ஆண்டவரே எங்களிலும் பலவான்களாய் இருந்தவர்களும் எங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு எங்களுக்கு நீர் பாராட்டின நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, பாதுகாப்புக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பின பொழுது
கர்த்தர் தாமே எங்கள் பட்சத்தில் இராதிருந்தால் மனுஷர்கள் எங்களை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது போல கர்த்தாவே, ஹல்லேலூயா, மனுஷர்களிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி எங்களை உம்முடைய கரத்திலே வைத்து தாங்கி நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படி உம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வழக்காளிகளோடு நீர் வழக்காடி யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் அணுகாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. இதுவரையிலும் நீங்கள் எங்களுக்கு அப்படி தான்ப்பா செஞ்சுருக்கிறீங்க. இனிமேலும் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பாதுகாக்க நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அநேக நன்மைகளை சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியிட்டும் தகப்பனே. உடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய போக்குவரத்துக்களை எல்லாம் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.